ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சைனா ஆப்ஸ்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறதை நிறுத்தணும், அண்ட் சைனா ஆப்ஸ்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்ம மொபைல்லேருந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ரிமூவ் சைனா ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றியும் சொல்லியிருந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஆப்பை இப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்டாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சொல்லப்பட்ட மித்ரான் அப்படிங்கிற அந்த ஆப்பையுமே ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க. ஏன் இந்த ஆப்பெல்லாம் ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க, அதுக்கான காரணம் என்ன, நான் யூஸ் பண்ணி பார்த்த ஷேரிட்டுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப், அந்த ஆப் எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வெல்கம் டு லோக்கல் மாஃபியா தமிழ். நான் உங்களில் ஒருவன் மனோஜ் சந்திரசேகர். இந்த ரிமூவ் சைனா ஆப்ஸ், மித்ரான் ஆப்ஸ், இது எல்லாத்தையும் ஏன் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க, கூகுள் சைனாக்கு ஆதரவாக செயல்படுதா அப்படின்னு கேட்டால் இதுக்குள்ளே இருக்கிறது தான் கார்ப்பரேட் பாலிடிக்ஸ். சைனீஸ் ஆப்ஸான டிக்டாக், யூசி ப்ரௌசர், ஷேரிட் மற்றும் நிறைய ஆப்ஸ் அதிக பேர் யூஸ் பண்ணக்கூடியது. அதில் எல்லாத்துலேயுமே அதிகமான விளம்பரங்கள் வரும். விளம்பரங்கள் மூலமாக மட்டுமே அதிக வருமானம் தரக்கூடிய ஆப்ஸ் தான் இது எல்லாமே. இந்த மாதிரியான விளம்பரங்கள் மூலமாக வரக்கூடிய வருவாயில் ஒரு சில பர்சன்டேஜ் கூகுளுக்கும் போகும். அண்ட் இந்த ஆப்ஸ் எல்லாத்துக்குமே கூகுள் ஆட்சென்ஸ்லையும் கூகுளுக்கே விளம்பரம் வரும். அது மூலமாக வருகிற வருமானத்தை கட்டாகிறதுக்கான வாய்ப்பை கூகுளே ஏற்படுத்திக்க மாட்டாங்க. பிறகு இந்த சைனீஸ் ஆப்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய கம்பெனிஸ். ரிமூவ் சைனா ஆப்ஸ், மித்ரான், இந்த ஆப்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் சின்ன கம்பெனிஸ் தான். ஸோ கூகுள் அவங்களுக்கு அதிகமாக வருமானம் தரக்கூடிய ஆப்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் செயல்படுவாங்க. என்ன இருந்தாலுமே எந்த ஒரு காரணமே இல்லாமல் ஒரு ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ண முடியாதுல்ல. அதனால் கூகுள் காரணமே இதுக்கு சொல்லியிருக்காங்க. ரிமூவ் சைனா ஆப்ஸ் கூகுள் ப்ளே ஸ்டோர் பாலிசியை மீறும் வகையில் இருக்குது. அதாவது ப்ளே ஸ்டோரில் இருக்கிற எந்த ஆப்புமே இன்ஸ்டால் மற்றும் அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரோட பாலிசி. இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபெசிலிட்டி ஒன்லி கூகுளோட ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் இருக்கும். இதனால தான் நம்ம ப்ளே ஸ்டோர் இல்லாமல் வேறு எந்த வெப்சைட்லையாவது டவுன்லோட் பண்ண ஏபிகே ஃபார்மேட்டை இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு செக்யூரிட்டி அலர்ட் வரும். ஸோ இந்த பாலிசி வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரிமூவ் சைனா ஆப்ஸை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஒன் டச் ஆப் லேப்ஸ் கம்பெனி மீண்டும் சில மாற்றங்கள் பண்ணி இந்த ஆப்பை கூடிய சீக்கிரம் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இருந்தாலும் இப்போது இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் இல்லை அப்படின்னாலும் நம்ம வேறு எந்த வெப்சைட்லையாவது ஏபிகே டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அடுத்தபடியாக மித்ரான், டிக்டாக்கு ரொம்ப போட்டியான சிறப்பான இந்தியன் ஆப்பாக சொல்லப்பட்ட இந்த மித்ரான் ஆப்பு சைபர் செக்யூரிட்டி ரீசனுக்காக ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க ரீசன் சொல்லியிருக்காங்க. இந்த மித்ரான் ஆப்பு டெவலப்பர் இந்தியனாக இருந்தாலும் இந்த ஆப்புக்கான கோடிங்ஸ் பண்ணப்பட்டது ஒரு பாகிஸ்தான் கம்பெனியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நாட்டின் பாதுகாப்புக்கே பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பை நாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. நாட்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால ஆப்பா நாடா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு நாடு தான் முக்கியம். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது நாட் அட்வைசபிள். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணி பார்த்த ஷேரிட்டுக்கு மாற்றான ஒரு ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஷேரிட்டுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஸ், ஒரு 3 ஆப்ஸ் சொல்லியிருந்தாங்க சில வெப்சைட்டில். அதில் நம்பர் 1 ஜியோ ஸ்விட்ச், நம்பர் 2 ஷேர் ஆல், நம்பர் 3 கூகுள் ஃபைல்ஸ், இந்த மாதிரி 3 ஆப்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஜியோ ஸ்விட்ச் அண்ட் ஷேர் ஆல் அப்படிங்கிற இந்த 2 ஆப்புமே இந்தியன் ஆப்ஸு. இந்த 2 ஆப்புமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. வேறு யாரும் இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆப் எப்படி இருக்குது, இந்த ஆப்பில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3ஆவதாக இருக்கக்கூடிய ஆப் தான் கூகுள் ஃபைல்ஸ். இது ஒரு அமெரிக்கன் ஆப், கூகுள் கம்பெனியோட ஆப். ரொம்ப சிறப்பான ஆப்பாக தான் இந்த ஆப் இருக்குது. நான் கூட யோசித்தேன், ஷேரிட் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, கூகுள் கம்பெனி இதுக்கு ஆப்போசிட்டாக எதனா ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணலையே என்னமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தான் தெரில, நம்ம ஷேரிட்டே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். இந்த கூகுள் ஃபைல்ஸ் ஆப் நம்மளுக்கு 3 ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஒன்று ஸ்டோரேஜ் கிளீனர், நம்ம மொபைலில் இருக்கிற இந்த அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஆப்லேயே வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். 2வது ஆப்ஷன் ஃபைல் மேனேஜர், நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஃபைல் மேனேஜரும் இதே ஆப்பில் இருக்குது. 3வது ஆப்ஷன் ஃபைல் ஷேரிங் வித்தவுட் இன்டர்நெட், நம்மளோட வைஃபை யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை ஷேர் பண்ணிக்கக்கூடிய அந்த ஆப்ஷனையும் ப்ரொவைட் பண்ணுது ஷேரிட் மாதிரியே. இந்த கூகுள் ஃபைல்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது. நிச்சயமாக இந்த ஆப் ஷேரிட்டுக்கு மாற்றம் அமையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் ஃபோனில் ஷேரிட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும், அதுக்கு மாற்றம் ஏதாவது ஒரு ஆப்பை
தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கூகுள் ஃபைல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைனா ஆப்ஸை தவிர்க்க முடியாத ஆப் அப்படின்னு எந்த ஆப்பை நீங்கள் சொல்லுவீங்க? எந்த ஒரு ஆப்புக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்பே கிடைக்கல அல்லது கிடைச்ச ரீப்ளேஸ்மெண்ட் ஆப் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் உங்களில் ஒருவன் மனோஜ் சந்திரசேகர்.